இன்னும் 21 நாள்ல எலெக்ஷனை வச்சுக்கிட்டு நம்ம கட்சிகள்லாம் பண்ற காமெடி பாருங்களேன். இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல டால்மியாபுரம் என்ற பேரை கள்ளக்குடின்னு மாத்தணும்ட்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் போராட்டம் பண்ண அதே தண்டவாளத்துல தலைய வச்சு தன்னோட தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு மன்சூர் அலிகான். தமிழ் படிச்சா சோறு கிடைக்காதா, நாய் கூட தான் சோறு திங்குது, அது எந்த இங்கிலீஷ படிச்சதுன்னு ஒரு ஆசோமேட்டிக்கான கமெண்ட்டை போட்டிருக்காரு அண்ணன் சீமான். நேத்து தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூர் கொளத்தூர்னு மாறி மாறி பிரச்சாரம் பண்ணாரு. அவரை பார்க்க ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வந்தாங்க. ஆனா 2 தொகுதியிலும் பிரச்சாரம் பண்ணது அண்ணன் விஜய் மட்டும் இல்ல, ஆயிரக்கணக்கான துணை நடிகர்களும் கூட. போன தேர்தல் அப்ப மு.க. ஸ்டாலின் மகளிருக்கு மாசம் ரூ. 1000 தருவோம் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நடக்காத காரியம்னு சொன்னாங்க. மீறி அவங்க 5 வருஷமா மகளிருக்கு ரூ. 1000 கொடுத்தப்போ இது ஒரு தேவையில்லாத செலவுன்னு சொன்னாங்க. ஆனா பிஜேபி இந்த தேர்தல்ல அசாம் மாநிலத்துல ஜெயிச்சா மாசம் ரூ. 3000வும், கேரளத்துல ஜெயிச்சா மாசம் ரூ. 2500 தர்றதா தங்களோட தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க. டிவிகே சார்பாக வில்லிவாக்கத்துல தேர்தல் பிரச்சார கூட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ யாரோ உடைஞ்ச பாட்டிலோடுகள்லாம் அங்க இருந்த பொதுமக்கள் மேல வீசிட்டாங்க. இதை பார்த்து ஆக்ரோஷம் அடைந்த அந்த கட்சியோட வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனா, இதற்கெல்லாம் காரணம் தீய சக்தி திமுக தான்னு உடனே ரொம்ப பொங்கிட்டாரு. ஆனா அதற்கு காரணமானவங்களை அரெஸ்ட் பண்ண போலீஸோ 2 பேரும் குடிபோதையில பண்ணதா சொல்றாங்க. இந்த அதரப்பழசான டெம்ப்ளேட்டை போலீஸும் மாத்த போறது கிடையாது, நம்ம எதிர்க்கட்சிகளும் மாத்த போறது கிடையாது. பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ்.